அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A. செப்டம்பர் மந்த் வர இருக்குது. அந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தளவுக்கு மொத்தம் 135 நாட்கள், 135 ப்ளஸ், அதாவது 138 நாட்கள் அக்யூரேட்டாக சொல்ல போனால். இந்த 138 நாளும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க, இந்த பிளான் படி சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் இது உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி படிக்கிறவங்க, இல்லை ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே இது சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மே 13th, மே 13லேருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு போகிறோம். செப்டம்பர் 28 ஆனுவல் பிளானர் பிரகாரம் செப்டம்பர் 28ல் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த பிளானை செப்டம்பர் 27 அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் நம்ம இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 138 நாள் இதுக்கு நமக்கு இருக்குது. அதோட அப்படி 138 நாட்கள் அல்லது 19 வாரம் 5 நாட்கள், 4 மாதம் 15 நாட்கள் நமக்கு இருக்குது. நம்ம இந்த டேஸ் கணக்கிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தளவுக்கு நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 138 நாள்னு சொல்லிட்டேன். இதை 2 பார்ட்டை நம்ம பிரிக்கிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 என்னென்னா மே 13லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும். பார்ட் 2 செப்டம்பர் 2லேருந்து செப்டம்பர் 27 வரைக்கும். இது என்ன 2 பார்ட் அப்படின்னா, இந்த பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு சிலபஸை நம்ம கவர் பண்ணுறோம் ஃபுல்லாகவே படிக்கிறதுக்காக. அடுத்த இந்த 27 டேஸ் ஆர் 26 டேஸ் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். இந்த டயத்தில் நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த 138 நாளில் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு, இன்னொரு பார்ட் ரிவிஷனுக்கு ஆல்மோஸ்ட் நியர் 1 மந்த் கிட்ட நம்ம ரிவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த 1 மந்த் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, எதையுமே புதுசாக படிக்க போகிறது கிடையாது. அப்போ இதுக்கு முன்னவே நம்ம எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி. இப்போ என்ன, இப்போ இந்த 138 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது மே பார்த்துட்டோம் அப்படின்னா 13லேருந்து 31 வரைக்கும் மொத்தம் 19 நாள் இருக்குது. ஜூனில் 30 நாள், ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 27 டேஸ். டோட்டலாக 138 நாட்கள். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 யூனிட் இருக்குது. தென் பொது தமிழ், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இதை பொறுத்தளவுக்கு 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு நாள் மொத்தம் எவ்வளோ நாள் அப்படின்றத அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்திய அரசியலமைப்பு 20 நாள், இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 11 நாள், இந்திய பொருளாதாரம் அதாவது இந்தியன் எக்கனாமி மொத்தம் 11. அடுத்து இந்திய புவியியல் இந்தியன் ஜியாகிரஃபி 11 நாள் கொடுத்துருக்கோம். இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு 12. பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸுக்கு 17 நாள். யூனிட் 8க்கு 4, யூனிட் 9க்கு 10 டேஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் 96 டேஸ் இந்த 8 யூனிட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ யூனிட் மொத்தம் 10 இருக்கே சார். 10ல் ஒன்று என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மேக்ஸ். ஓகேங்களா? இந்த 2க்கு நம்ம தனியாக டேஸ் கால்குலேட் பண்ணலை. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்டை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? தினசரி அது உங்களோட ஹேபிட்டாக மாறிடணும். என்ன அப்படின்னா இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 96 டேஸும் மேக்ஸும் படிக்க போகிறோம்.
தென் வந்து பொது தமிழ் ஆர் பொது ஆங்கிலம் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே வந்து தினசரி இந்த 96 நாளும் படிக்க போகிறோம். நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றதும் 96 நாள். ஓகேங்களா, டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். தென் ப்ரீவியஸாக வந்து ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ டோட்டலாக இந்த 3 சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம 96 நாளும் ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மூணு சப்ஜெக்டோட ப்ளஸ் ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போ பார்க்கும்போது ஸ்டடி பிளானுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வீக் மொத்தம் வந்து 16 வீக்குங்க, 16 வாரமாக வந்து இதை பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு சொல்லும்போது மே 13லேருந்து 19 வரைக்கும். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து மே 13 வந்து இந்திய அரசியலமைப்பு ப்ளஸ் பொது தமிழ் படிக்கிறோம் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்து 14 இந்திய தேசிய இயக்கம், 15 இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பில் முகவுரை, 16 இந்திய தேசிய இயக்கம், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள். ஸோ இதவே 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா இதுக்கு 2 நாள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு வாஸ்ட்டாக இருக்கும், அதனால் வந்து ஒரு 2 டேஸில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ மே 17 இந்திய பொருளாதாரம், மே 18 இந்திய புவியியல். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த வீக் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து ஜிஎஸ் சப்ஜெக்ட் கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பொது தமிழை பொறுத்தளவுக்கு வந்து நான் செப்பரேட் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பொது தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம 96 நாளும் படிக்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கணும்னு தேவையில்லை. ஸோ கம்மியாகவே படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பட் ஜிஎஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் பொது தமிழ் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஸோ ரெகுலராக வந்து இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ பொது தமிழ், திறனறிவு அதாவது மேக்ஸு அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3ஐயுமே மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு டெய்லி ஹேபிட்டாக வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை ஏற்படுத்தினா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மே 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக படிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன மாதிரி இருக்குது, எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ ஸோ அந்த டேஸை வந்து நீங்கள் மாற்றி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போது இந்த லாஸ்ட் டே பார்த்துட்டிங்க அப்படின்னா மே 19 சண்டேங்க. ஸோ இந்த சண்டே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு மட்டும்தான். வேறு எதுவுமே நம்ம அந்த சண்டே படிக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் 6 டேஸ் என்ன படிக்கிறோமோ அந்த படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த சண்டே புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது. தென் இந்த சண்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 6 டேஸ் படித்ததை ரிவைஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் அடுத்த நெக்ஸ்ட்டு வீக்குக்கான போர்ஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து ஹின்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. ஓகேங்களா, என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக அதுக்கு நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க. உங்களை வந்து படிக்க சொல்லலை, ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இதில். ஸோ தென் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து மொத்தம் 16 வீக் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த 16 வீக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது, 5 to 6 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் இந்த 96 டேஸ் ப்ளஸ் ரிவிஷனுக்கு நான் தனி டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எதுவும் அதிகமாக நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ தென் வந்து இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ் என்ன சார் அவ்வளோ போதுமா, எல்லாருமே வந்து 12 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்க, 20 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வேணாங்க. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதை படிக்கிறீங்க அப்படின்னா இது இந்த குடியுரிமை அடிப்படை கடமைகள் இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஓகே ஒரு 2 ஹவர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ப்ளஸ் பொது தமிழுக்கு டெய்லி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து ஒரு 1 ஹவர் போகிறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 5 ஹவர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த 5 ஹவர்ஸ் பட் ஆனால் இந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதை நிமோனிக்ஸ் போட்டு வைக்கணும், ஸோ விஸ்வலைஸ் பண்ணணும், அதை மெமரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக் தான், இதெல்லாம் வந்து 1 ஹவரில் படிச்சிடலாம். பட் ஆனால் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 2 ஹவர்ஸ். அப்போ இதுக்கு 2 மேக்ஸுக்கும் 2 ஹவர்ஸ் போடுங்க, 6 ஹவர்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள்
படிக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். டெய்லி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஸோ அடுத்த நாள் வந்து அது பேர்டன் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எப்படி அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நம்மளால் படிக்கிறதுக்குரிய டயத்தை ஒதுக்க முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸோ இல்லை வந்து ஃப்ரெஷராக இருக்கட்டும், டெய்லி வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நம்மளால் ஒதுக்க முடியும், அது யாராக இருந்தாலும். ஓகேங்களா, இப்போல்லாம் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இப்போ குரூப் 2 ரிசல்ட், குரூப் 1 ரிசல்ட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். குரூப் 2ல் வந்து ஆல்ரெடி இருந்தவங்க, அதுவும் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணவங்க, ஸோ டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜில் ஒர்க் பண்ணவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ குரூப் 1ல் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்போ வந்து ஸோ அவங்களுக்குலாம் டைமிங், இப்போ கலெக்டரேட்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஸோ டைமிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அவங்களே படித்து குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மனாலையும் முடியும். ஓகேங்களா, ஸோ அது யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம், காலையில் இயர்லியராக கூட எழுந்திரிங்க. ஸோ வேலைக்கு போகிறீங்களா, ஒரு 5 o'clock எழுந்திரிங்க, 5 to 7 படிங்க 2 மணி நேரம். ஸோ ஈவினிங் ஒரு 2 hours படிக்கலாம், நைட்டு ஒரு 2 hours படிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு 30 minutes to 1 hour அது மட்டும் அலோகேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு 5 to 6 hours வந்து அது உங்களால் ஒதுக்க முடியும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இந்த இது வந்து நான் காமனாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆப்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சேஞ்சஸ் பண்ணி, சார் நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து நான் ஃப்ளூயண்ட்டாக இருக்கேன், அதனால் வந்து நான் வேறு சப்ஜெக்டை வந்து நான் முன்னாடி கொண்டு வரேன் அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கான உங்களுடைய இது தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து இதை கொண்டு போகிறீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 138 days வந்து நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சக்ஸஸுங்க, இதில் மாற்றமே கிடையாது. ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணலாம், மெயின்ஸும் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது புதுசாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசுன்னு இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் சொல்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் நிறைய கிளாஸ்லையும் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு புக்கை படிங்க, அடிஷ்னலுக்கு ஒரு புக் ப்ளஸ் ஒரு புக். ஒரு சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 2 books, அதாவது ஒரு ஸ்கூல் புக் ப்ளஸ் மெட்டீரியல். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ நிறைய மல்டிபிள் சோர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு படிக்கிறத வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லோ பண்ணுமே தவிர உங்களை ஸ்பீடப் பண்ண வைக்காது, ஒரு கிளாரிட்டி கொடுக்காது. ஸோ இதை காட்டிலும் ஒரு பெட்டர் மெட்டீரியல் இது இருக்குது அப்படின்னு போயிட்டே தான் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்கூல் புக் ப்ளஸ் ஒரு மெட்டீரியல், ஸோ இதை மட்டும் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ தென் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டீமோட்டிவேட் ஆகாதீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஏன்னா மற்றவங்க சொல்லுவாங்க என்னால் முடியலை, நானே வந்து 5 வருஷமாக படிக்கிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன், நீ எப்படி இப்போ படிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கேட்காதீங்க. ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு யூனிக் ஸ்கில் இருக்குது, ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தென் வந்து ஸ்கூல் புக் அப்படின்றது வந்து மேண்டட்டரி. ஓகேங்களா, ஸோ ஸ்கூல் புக்கை வந்து பேசிக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் முக்கியம். 6லேருந்து 12வது வரைக்கும் படித்தா பாஸ் பண்ணிடலாம், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் பத்தாது. ஏன்னா இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊழல் தடுப்பு ஆணையம்னு இருக்குது. இது வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ், கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கலாம், ஆனால் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இது சிலபஸில் இருக்கே, அப்போது எங்கே போய் படிக்கிறது? அப்போது சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இல்லாததை அதர் மெட்டீரியல்ஸில் கவர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த குரூப் 2 பொறுத்தளவுக்கு இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். இது வந்து குரூப் 4 மாதிரி கிடையாது, டிகிரி குவாலிஃபிகேஷன். அப்போ டிகிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெனக்கிடணும். பட் இந்த ஸ்டடி பிளானில் நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி அதை மெமரி பண்ணுறதுக்கும் நேரம் ஒதுக்குங்க. ஓகேங்களா, ஒரு 2 hours படிக்கிறீங்க,
ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை படித்ததை அப்படியே வந்து திருப்பி இது பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் அதை மெமரி பண்ணுறதுக்கு படிக்கணும். அது என்ன சார் மெமரி பண்ணுறதுக்கு படிக்கிறேன்னா ஒன்றும் கிடையாதுங்க. கிரியேட் நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். எப்படி வந்து ஞாபகத்தில் வைக்கலாம். ஏன்னா இப்போ May 13 வந்து படிக்கிறீங்க ஒரு சப்ஜெக்ட், அதுக்கடுத்து வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. May 19 சண்டே வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க, அதோட முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து வந்து அந்த சப்ஜெக்டை பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 138 டேஸ் இருக்குது. அப்போ இந்த 138 நீங்கள் ஃபஸ்ட் டேயில் படித்தது 138வது நாள்லேயும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி படிக்கணும். ஸோ அதுக்கு தான் நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணணும், விஸ்வலைஸ் பண்ணணும். நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்களோ ப்ளஸ் அதோட ஒரு 1 ஹவர் அதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து இந்த இந்திய அரசியலமைப்போட பகுதிகள்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து ஒரு விஸ்வலைஸ் பண்ணி வந்து நம்ம எந்த மாதிரி நிமோனிக் வந்து ஞாபகம் வைக்கிறது, இயர்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை மட்டும் வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டடி பிளான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து 100% வந்து சக்ஸஸ் உறுதியாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் அல்டர்னேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகே. ஸோ தென் வந்து இது நம்ம அகாடமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ May 15 வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ குரூப் 2A ஸோ ஆன்லைன்லையும் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆஃப்லைன்லையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 120 கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸ் ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். தென் 150+ டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், 35 சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதாவது பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம், பொது அறிவு. ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்ட எண்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ வேறு டீட்டெயில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம அகாடமியை வந்து பாருங்கள். ஸோ கரூரில் தாந்தோணி மலையில் நம்ம அகாடமி இருக்குது. ஸோ அதே மாதிரி தேனி சின்னமனூரில் நம்ம அகாடமி இருக்குது. ஸோ எதுவும் டீட்டெயில் வேணும், எது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அகாடமியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை வேறு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 3 நம்பரில் வந்து எதனாச்சும் ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி. இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து போய் சேரட்டும். ஸோ மிக்க நன்றி. ஆல் த பெஸ்ட். அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.